வணக்கம். சில சமயம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல் சித்தாந்தங்கள், தேசிய அளவிலான விவாதங்கள் இதையெல்லாம் விட நம்ம வீட்டு தெருவுல இருக்கிற ஒரு சாதாரண குழி ஒரு பெரிய அரசியல் உண்மைய பளிச்சுன்னு காட்டிடும். அப்படிதான் இருக்கு வேலூரோட கதை. பெரிய வாக்குறுதிகளா மக்கள் ஏன் ஓரங்கட்டுறாங்க, அவங்களோட அன்றாட தேவைகள் எப்படி அரசியலோட திசையையே மாத்துதுன்னு நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல வேலூரோட அரசியல் சூழல் என்னன்னு பாப்போம். அப்புறம் நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு அலசுவோம். எதனால இந்த மாற்றம் வந்துச்சுன்னு காரணங்களை ஆராய்ந்து ஒரு தீர்வுக்கான வழியையும் பார்த்துட்டு கடைசியா இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு முடிப்போம். எந்த ஒரு தொகுதியோட அரசியலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணையும் மக்களையும் புரிஞ்சுக்கணும். வேலூர் அது பலவிதமான முரண்பாடுகள் சேர்ந்த ஒரு தனித்துவமான நகரம். தமிழ்நாட்டோட வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த வேலூர் தொகுதி. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க இருக்கிற மக்கள்ல கிட்டத்தட்ட 70% பேர் நகர பகுதிகள்ல தான் வாழ்றாங்க. இதுவே இங்க இருக்கிற தேவைகளையும் சவால்களையும் வேற மாதிரி ஆக்குது. வேலூரோட பொருளாதாரம் 2 பெரிய தூண்கள்ல நிக்குது. ஒன்னு பல காலமா இருந்து வர தோல் தொழில், இன்னொன்னு உலகத்துக்கே தெரிஞ்ச சிஎம்சி மருத்துவமனை. அதே மாதிரி சமூக ரீதியா பார்த்தா இங்க வெள்ளாளர், செங்குந்தர் சமூகங்களோட கணிசமான அளவுல தலித் மக்களும் இஸ்லாமியர்களும் இருக்காங்க. இந்த பொருளாதார சமூக கலவைதான் வேலூர் அரசியல ரொம்பவே சிக்கலானதா மாத்துது. ஓகே, இப்ப கள நிலவரத்திலிருந்து நேரா நம்பர்ஸ்க்கு வருவோம். தேர்தல் முடிவுகள் சொல்ற உண்மைகளை பாப்போம். எண்கள் எப்பவுமே போய் சொல்லாது, அது வரப்போற மாற்றத்துக்கான ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. இங்கதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. 2016ல ஒரு பெரிய வெற்றியை பிடிச்ச இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வெறும் 5 வருஷத்துல மக்கள் ஆதரவுல ஒரு சரிவை சந்திக்கிறாரு. அந்த சரிவு எவ்வளவு ஆழமானது வாங்க பார்க்கலாம். இந்த சார்ட்ல பாருங்க, உங்களுக்கே புரியும். 2016ல 26,000க்கும் அதிகமான வாக்குகள்ல ஜெயிச்சாங்க. ஆனா 2021ல அந்த வித்தியாசம் வெறும் 9,181 வாக்குகளா குறைஞ்சிருக்கு. இது வெறும் நம்பர்ல வந்த சரிவில்ல, மக்கள் நம்பிக்கையில ஏற்பட்ட சரிவோட தெளிவான அடையாளம். வெற்றி வித்தியாசம் மட்டும் இல்ல, மொத்த வாக்கு சதவீதமும் நல்லாவே குறைஞ்சிருக்கு. 52% இருந்த ஆதரவு 47%க்கும் கீழே போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓட்ட போட்ட ஒவ்வொரு 100 பேர்லயும் 5 பேர் அவங்க முடிவை மாத்திக்கிட்டாங்க. இப்போ முக்கியமான கேள்வி, ஏன் இப்படியாச்சு? இந்த சரிவுக்கு பின்னாடி பெரிய சித்தாந்த சண்டையோ கொள்கை வேறுபாடோ இல்ல. அதுக்கு பதிலா மக்களோட அன்றாட வாழ்க்கையில ஏற்படுற 1000 சின்ன சின்ன காயங்கள் தான் இருக்கு. இந்த காயங்கள் ஒன்னு சேர்ந்துதான் ஒரு பெரிய கோபமா உருவெடுக்குது. இந்த ஒரு வரி இதுதான் மொத்த பிரச்சனையோட ஆணிவேர். மக்கள் ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கேட்கல, அவங்களோட அடிப்படை தேவைகளை நிறைவேத்துங்கன்னு தான் கேக்குறாங்க. இந்த உணர்வை எந்த தலைவரும் சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது. இங்க நீங்க பாக்குற குறைகள் ரொம்ப நேரடியானவை. குடிதண்ணீர் பைப் உடைஞ்சா சரி செய்ய 10 நாள் ஆகுது. ஸ்கூல் கூரை 1 வருஷமா மழையில ஒழுகுது. தெரு நாய் தொல்லை தாங்க முடியல. இது ஒவ்வொன்றும் ஒரு சின்ன தோல்வி மாதிரி தெரியலாம், ஆனா இதெல்லாம் சேரும்போது அது ஒரு பெரிய அதிருப்தி அலைய உருவாக்குது. இது வெறும் புகார் இல்ல, இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் நமது அரசியலமைப்பு வழங்கும் கண்ணியமான வாழ்க்கைக்கான கோரிக்கை. இந்த நிலைய நாம நல்ல திட்ட சோர்வு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல நலத்திட்டங்களை அறிவிச்சாலே போதும், ஓட்டு கிடைச்சிடும். ஆனா இப்போ மக்கள் அந்த திட்டங்கள் ஒழுங்கா நம்ம கைக்கு வந்து சேருதா, உண்மையிலே நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அரசியல்ல ஒரு புதிய யதார்த்தம். சரி, பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும். இப்போ இந்த தரவுகளை வச்சு ஒரு தீர்வுக்கான தெளிவான பிளான பாப்போம். வெறும் வாக்குறுதியா இல்லாம உறுதியான திட்டங்களா எப்படி மாத்துறது? இதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். முதல்ல குடித்தண்ணீர் மாதிரி அத்தியாவசிய தேவைகளை உடனே சரி செய்யணும். 2வது ரோடு சாக்கடை வசதி மாதிரி உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும். 3வதா இளைஞர்களோட எதிர்காலத்தை மனசுல வச்சு உள்ளூர்லயே வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும். இது 3ம் மக்களின் நேரடி குறைகளுக்கு நேரடியான பதில்கள். இது வெறும் வார்த்தை ஜாலம் இல்ல, இது ஒரு ஆக்ஷன் பிளான். ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒரு டெட்லைன் இருக்கு. அதனால மக்களுக்கு என்ன நேரடி பலன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு, தண்ணீர் திட்டத்தை சரி செஞ்சா 150 பேருக்கு உள்ளூர்லயே வேலை கிடைக்கும். இதுதான் செயல்திறன் சார்ந்த நிர்வாகம். பெரிய திட்டங்கள் முடியறதுக்கு நேரம் எடுக்கும். ஆனா மக்கள் நம்பிக்கையை உடனடியா ஜெயிக்கணும்னா சின்ன சின்ன வெற்றிகள் ரொம்ப முக்கியம். ஒரு பள்ளிக்கூடத்தை சரி செஞ்சு தர்றது, ஒரு பொது கழிப்பறைய கட்டி முடிக்கிறது, இதெல்லாம் நிர்வாகம் செயல்படுதுன்னு மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். வேலூர் தொகுதி நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது. இன்றைய அரசியல் டெல்லிலயோ சென்னையிலயோ மட்டும் முடிவு செய்யப்படுறதில்ல.
இந்த ஒரு வரிதான் புதிய அரசியல் யதார்த்தம். மக்கள் இனி சலுகையை விட சேவையத்தான் அதிகம் எதிர்பார்க்கறாங்க. வாக்காளர்கள் தங்களோட அன்றாட அனுபவங்களை வச்சு தலைவர்களை எடை போடுறாங்க. இதுதான் உண்மையான தகவலறிந்த பொது விவாதம். இந்த மக்கள் கருத்தை, அவங்க நம்பிக்கைய மதிக்க வேண்டியது தலைவர்களோட கடமை. குறிப்பாக தனிநபர் தரவு மற்றும் ஒப்புதல் நமது சட்டங்களின் கீழ் மிக முக்கியமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொறுப்புணர்வு இன்னும் அவசியமாகிறது. கடைசியா ஒவ்வொரு வாக்காளரும் அவங்க பிரதிநிதி கிட்ட கேக்குற ஒரே கேள்வி இதுதான்: நீங்க என் வாழ்க்கைய, என் தெருவ, என் வார்டை நல்லா மாத்துனீங்களா? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பாசிட்டிவான பதில் இருக்கோ அவங்க பக்கம்தான் மக்கள் நிப்பாங்க. வேலூர் நமக்கு சொல்ற பாடம் இதுதான். உண்மையான அரசியல் இனிமேல் தெருமுனைகள்லயும் தண்ணீர் குழாய்கள்லயும் பள்ளிக்கூடங்கள்லயும் தான் நடக்கும். இது ரொம்ப நுணுக்கமான, உள்ளூர் சார்ந்த, தொடர்ச்சியான ஒரு மக்கள் பணி. அதனால அடுத்த தடவை நீங்க ஓட்டு போடும்போது யோசிச்சு பாருங்க. பெரிய பெரிய சித்தாந்தங்களை விட உங்க தெருவோட நிலைமை உங்க முடிவை எவ்ளோ பாதிக்குதுன்னு. நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது 08042041602 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.